பழங்கால பழமொழிகளைப் போலவே நமக்கு இந்த மிக்ஜாம் புயல் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை, ஒரு அறிவுறுத்தலை, ஒரு அறிவுரையை நமக்கு வழங்கிவிட்டு செல்கிறது. இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த இயற்கை பேரிடர்கள் இருக்குல்ல, இது ஒவ்வொன்றும் தானாக நடக்கிறது கிடையாது. அதனுடைய தேவை இந்த பூமிக்கு இருக்கு. அதனால் இந்த பூமியில் ஏதோ ஒன்று நிகழப் போகிறது. ஆக எந்த ஒரு விஷயமும் தானாக நடப்பதில்லை, எந்த ஒரு செயலும் தானாக நடைபெறுவதில்லை. ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு மாற்றத்திற்காக நடைபெறுகிறது. இந்த மிக்ஜாம் அப்படிங்கிற ஒரு புயல் மிகப்பெரிய ஒரு தேவையை, ஒரு புரிதலை, ஒரு அறிதலை, ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, இங்கே இப்போ நம்ம சொன்னோம்ல, முன்னாடி சொன்ன 3 பழமொழி, இப்படி அந்தந்த காலகட்டத்தில் அவனை தெரிஞ்சுக்கலாம். நிறைய மனிதர்களை அடையாளம் காட்டிட்டு போயிருக்கு. நான் சொந்த காசை போட்டு பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்த எவ்வளோ எடுத்து எந்தவித பலனையும் எதிர்பாராம இந்த சென்னை மாநகரம் நமக்கு கொடுத்துச்சே, அதை நம்ம திருப்பி அந்த மக்களுக்கு, சென்னையை நம்பி வந்த மக்களுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற உள் நோக்கத்தோட, நல்ல எண்ணத்தோட செயல்பட்டு இருந்த மத்தியில குறை சொல்றதுக்குனே ஒரு கும்பல், ஒரு கோஷ்டி, இது எப்படா நடக்கும், எப்படா மாட்டுவான் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்களே என்னமோ தெரியல. அதுக்கு எதிர்பார்த்துருந்த மாதிரியே கரெக்டா போட்டு தாக்குறாங்க. அவங்க புத்தி அந்த மாதிரியா, இல்லை செயல்பாடுகள் எல்லாமே அப்படித்தானா, இல்லை இதுக்காக அவர்கள் உருவாக்கப்பட்டார்களா, ஏதோ திட்டம் போட்டு செயல்பட்ட மாதிரி தெரியும். எதுக்கு இந்த குறை? இந்த மிக்ஜாம் புயல் நிறைய மனிதர்களை, நம்ம யாராவது நம்பியிருந்தோமோ, நல்ல மனிதர்களை, பத்திரிகையாளர்களை, அரசியல் கட்சி தலைவர்களை, எதிர்கட்சி தலைவரை, ஆளுங்கட்சி உறுப்பினர்களை, ஆளுங்கட்சி தொண்டர்களை, ஆளுங்கட்சி தலைவரை, ஆளுங்கட்சி அத்தனை பேரையும் அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறது இந்த மிக்ஜாம் புயல். இந்த மிக்ஜாம் புயல் சென்னையை உலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்றதை விட, கிட்டத்தட்ட ஒரு தன்னிலை அறிதல் அப்படிங்கிறத விட ஒரு சுய மனித உணர்வை அறிதல் அப்படிங்கிறத நிகழ்த்தி காட்டியிருக்கு. இது எந்த மாதிரி நிகழ்வுன்னா, நம்ம ஒரு டிவி நிகழ்ச்சியை சொல்லலாம். பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு சிறந்த மனிதனை வெளிக்கொணர்வது, அவனுடைய குணாதிசயங்களை. அது மாதிரி பிக் பாஸ் சீசன் 8 நடத்தி முடிச்சிருக்குங்க இந்த மிக்ஜாம் புயல். குறை சொல்றாங்க, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி பாயிண்டா எடுப்பாங்க போல. அவரு அங்கே போது பொட்டலம் போட்டுக்கிட்டு இருக்காரு, இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அப்படி போட்டு உருட்டுறது. இவர் இதை பண்ணாரு, அதையே அவங்க பண்ணல, எதையா முன்கூட்டியே பண்ணல. ஏண்டா இது என்னடா, என்ன ஜோசியம் பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு போய் வந்தா உட்காந்து ரெடி பண்றது எல்லாத்தையும். ஏதோ எதாச்சியா நடந்தது, இதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆளுங்கட்சியை போட்டி போட்டுக்கொண்டு குறை கூறுகிறார்கள். ஏற்கவே முடியாது, சக மனிதனால் ஏற்க முடியாது. தவறு இருக்கு, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இது மிகப்பெரிய கவனக்குறைவு அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதற்காகவே அவர்களை வச்சு செய்யக்கூடாது. சரியா? இது சரியானது அல்ல. குறை கூறுவதை விட அடுத்த நிறையை அவர்களுக்கு உணர்த்துவது. ஆளுங்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறது அடுத்த எதிர்கட்சியாகவும், திருப்பி அதே போல ஆளுங்கட்சியாகவும் வர வாய்ப்பு இருக்கு. ஆக நிறைகளை எடுத்து கூறுங்கள். அந்த நல் பக்குவம் எப்போ நம்ம தலைவர்களுக்கு வரும் அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் கோபத்தில் இருந்ததுனால, அந்த கட்டத்தில் நம்மளால எதுவும் செயல்பட முடியாதனால, சிந்திக்க முடியாதனால எல்லாம் குறையாவே போட்டு கொட்டிட்டு மக்கள் எல்லாம் வடங்கி போயிருக்காங்க. இந்த மிக்ஜாம் புயல் நல்ல மனிதர்களை, புறங்கூறுபவர்களை, போட்டு தாக்குபவர்களை, எதிரி எப்படா வலையில வீழ்வான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களை அடையாளம் காட்டியிருக்கிறது. வாங்க நாம யாரு அவங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாம இந்த சேனல்ல கலப்பு கடை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். கலப்பு கடை அப்படிங்கிற ஒரு பேர் உணவகத்தை குறிக்கக்கூடியது. இங்கே நம்ம அரசியல், பொருளாதாரம், சினிமா, கலை, பண்பாடு எல்லாத்தையும் வகையாக பரிமாறலாம்னு இருந்தோம். கலப்பு கடை அப்படிங்கிற ஒரு பேரில் வேற ஒரு யூடியூப் சேனல் இயங்குறதால, அந்த சேனலை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனல் கூடிய விரைவில் பெயர் மாற்றம் செய்யப்படும். அதை அறிவிப்போம். அதுவரை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோக்களாக போட போகிறோம். நல்ல கண்டென்ட்டோட, நல்ல விஷயங்களோட, உங்களுடைய அறிவு பசிக்கு, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், உங்கள் செவிக்கு தான் உணவு தரும் இந்த கலப்பு கடை. கலப்பு கடை வேற ஒரு பெயரில் பெயர் மாற்றம் செய்து உங்களுடைய பயணிக்க காத்திருக்கிறது. அந்த நம்ம பேச போகிறது மிக்ஜாம் புயல் எந்தெந்த மனிதர்களை யாராருக்கு அடையாளம் காட்டியது அப்படிங்கிறத பற்றி தான்.
ஸோ இந்த மனிதர்கள் சொல்கிறாங்க, அவன் வந்து அண்ணாமலை வந்து கமலாலயத்தில் வந்து பொட்டலம் போட்டாராம் மக்களுக்காக. இதை ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினும் நம்முடைய மந்திரி உதயநிதி ஸ்டாலினும் பொட்டலம் போடலை அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். அப்புறம் நவம்பர் இறுதியில் ஸ்டாலின் ஐயா இப்படியெல்லாம் அறிக்கை விட்டார், இதை ஏன் இப்போ வந்து செயல்படுத்த தயங்கிட்டாங்க, ஏன் செயல்படுத்தலை அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். அவங்கவுங்களுக்கு நியாயப்படுறது அவங்க கேட்குறாங்க. ஆக மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது காலப்போக்கில் அது வந்து தெரியும். இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, சென்னை அப்படின்னா இப்போ ஊர்லேருந்து நான் சின்ன வயசுலாம் சென்னைக்கு போனால் ஒரு 4 காசு சம்பாரிச்சிட்டு நீட்டாக பேண்ட் ஷர்ட்டு ஷூ இதெல்லாம் போட்டு பக்காவாக வருவாங்க. நம்மளும் சென்னைக்கு போகணும்டா அப்படின்னு ஒரு எண்ணம் ஆசையெல்லாம் வரும். ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது, நாமளும் சென்னையிலேயே இருக்கமே, இது நல்லது தானா அப்படிங்கிறது சென்னை மீது ஒரு பயம் வருகிறது. ஏன்னா நம்பரானா இதுக்கு வேலை இல்லையா, தண்ணி மூழ்குது, அங்கே வருது, இது போகுது, புயல் வருது, வெள்ளம் வருது, விதவிதமாக புயல், மிக்ஜாங் வருதா அப்படி இப்படின்னு பேர் வைக்கிறாங்களே, என்னடா அது என்னடா செய்யறது அப்படின்னு பார்த்தா ஒரு பயம் இருக்கு. பயம் இருந்தாலும் சென்னையை விட்டு போகவே மாட்டான், சென்னை தான் இருப்போம். ஏன்னா அது வரலாற்றுக்குரிய சிறப்பு மிக்க நம்மளுடைய அடையாளம் சென்னை. சென்னை, மதுரை, கோவை எல்லாமே. ஸோ சென்னையை விட்டு யாரும் போக போகிறது இல்லை. எத்தனையோ புயல்கள் வந்தாலும் நாம் மக்களெல்லாம் சேர்ந்து இந்த அரசை வற்புறுத்தி தூண்டிவிட்டு திருகிவிட்டு மேற்கொண்ட பணிகளை சிறப்பாக செய்ய நாம் வந்து போராடணும். போராட்டம் தான் ஒரு மனிதனை செழுமைப்படுத்தும், அவனுடைய சந்ததிகளையும் வாழ இந்த பூமியில் நல் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆக போராடணும். அதை விட்டுட்டு புறங்கூறுதல், போட்டு தாக்குறது, இதெல்லாம் வேணாம். இது வந்து நல்ல ஒரு மனிதனுக்கு அளவு எந்த அளவுக்கு வீரியமானது அப்படின்னா 1980களில் ஒரு புயல் வந்திருக்கு. அந்த புயலை ஒத்த வீரியம், வேகமும் அதிக மழைப்பொழிவும் இந்த வெள்ளத்தில் இருந்தது அப்படின்னு கணிக்கப்படுது. 1980களில் அந்த அதே ஏரி உடைக்கு செம்பரப்பக்கம் ஏரி உடைந்து தண்ணீர் வழி வரும்போது அதே பகுதி இப்போ நம்மளை கடந்து போன அந்த மிக்ஜாம் புயல், இதற்கு முன்னாடி வந்த 2015 வந்த புயல், அதற்கு முன்னாடி 1980களில் ஒரு புயல் வந்திருக்கு. சென்னையை உருக்குலைஞ்சு தூக்கி சின்னபுரமா கடாசிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வீரியமான புயல். அப்போது ஏற்பட்ட அந்த வீரியமான புயல்ல நீர் வழித்தடங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. நல்லா ஃப்ரீயா அந்த வழித்தடங்கள் எல்லாம் சுலபமா நீர் ஓடி கடல்ல கிடக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த வழித்தடங்கள் இன்ற 2015 சரி, இப்போ 2023 சரி சுருங்கி போயிருக்கு. ஆக நீர் ஓடி கடலில் சென்று கலக்க வாய்ப்பு அறவே இல்லை. 100க்கு 25% தான் இருக்கு. எப்படி தண்ணி கடலில் கலக்கும்? இதை நாம வந்து அரசு செய்ய தவறிட்டது. இதற்கு முந்தைய அரசும் சரி, தற்போதைய அரசும் சரி, இதை நம்ம வந்து கண்டிப்பா குறையை தான் சொல்லி ஆகணும். இந்த குறையை அவங்க வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிறேன்னு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புயல்ல வெள்ளத்துல தன்னார்வலர்கள் அவங்கள பாராட்டி ஆகணும். எவ்வளவு ஹெல்பிங் மைண்ட் இருந்தா அப்படி செய்ய முடியும், நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குலாம் வருது. அந்த அளவுக்கு தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்த காசு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து, குறிப்பா சொல்ல போனா நம்ம அறந்தாங்கி நிசா அக்கா, நம்ம விஜய் டிவி பாலா, இது போல இது பேர் தெரிந்தவங்களாம் முகம் தெரிந்தவங்களாம் நம்ம சொல்றோம். இது போல நிறைய முகம் தெரியாத தன்னார்வலர்கள் ஏகப்பட்ட உதவிகள். 2வது NGOs எல்லாம் நிறைய உள்ள களத்துல இறங்கி பயங்கரமா வேலை செஞ்சாங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடியது. அது மற்ற மாநிலங்கள் இப்படி நடக்குமா இல்லையான்னு தெரியாது, நம்ம பார்த்ததில்லை. இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மனித நேயம் தமிழ்நாட்டோட வேற எங்கேயுமே இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக மிகச்சிறந்த மனிதர்கள் பங்காற்றினாங்க. மனித நேயத்தையும் இந்த புயல் நமக்கு ஒரு வழியில கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. 2வது இன்னொரு விஷயம் சொல்ல போனா, இந்த புயலில் ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் ஃபார் யூடியூபர்ஸ், யூடியூப் சேனல்கள். ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சந்து பொந்து மீடியா போகாத ஏரியாலாம் யூடியூபர்ஸ் நுழைஞ்சு வீடியோ எடுத்து பொது வெளியில அம்பலப்படுத்தியது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இது நாம வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஆக இந்த புயல்ல யூடியூப்பின் பங்கு மிகப்பெரிய அளப்பரியது. இதை நம்ம பாராட்டி ஆகணும். அப்புறம் பார்க்க போனா இந்த புயல்ல அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தாங்கல்ல, இவங்க தான் மிகுந்த அளவு பாதிக்கப்பட்டாங்க. அது அவங்களை வந்து கோவப்படுத்திருச்சு. அப்புறம் பார்க்க போனா பால் வரல, தண்ணீர் வரல, உணவு வரல அப்படின்னு யாரெல்லாம் யார் கொடுப்பா?
நம்ம வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தா நடந்தது, எதேச்சையாக நடந்தது. ஒரு ஆக்சிடென்ட், தட் இஸ் ஏ ஆக்சிடென்ட், அவ்வளோதான். இது என்ன செய்யணும், நம்ம கடந்து போய் எப்படி அதை நிவாரணமாக மீண்டு கிடைக்கிற நிவாரணங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மீண்டு வரணும்னு யோசிக்கிறத விட ஆட்சியாளர்களை குறை சொல்வது 100க்கு 100 சரியானதல்ல. 2015 வைந்த புயல் யாருனால அப்படிங்கிறத கற்றறிந்தவர்களும் உணரக்கூடிய விஷயம்தான். தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து இவ்வளவு அளவு தண்ணீர் திறந்தே ஆகணும், இல்லாட்டி அணை உடஞ்சிடும் அப்படிங்கிற தகவல் சிஎம்முக்கு போய் சேரணும். அப்போது சிஎம்மாக இருந்தவர் மண்மிகு நம்முடைய அம்மா புரட்சி தலைவி. அவங்களுக்கு தகவல் போய் சேர்றதுக்குள்ள அவங்க வந்து உறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மைதான். ஆனால் இன்றைய ஆட்சியில சூறாவளியா சுற்றி சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத்தனை அமைச்சர்களும், நம்முடைய முதலமைச்சர் கூட. இதை நம்ம பாராட்டி ஆகணும். அதை விட்டு அவங்களை குறை கூறுவது முழுக்க முழுக்க நியாயமாகாது. 2015 அம்மா உறங்கியதால் தான் கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலானவர் நிரந்தரமாக உறங்க சென்றார்கள் அப்படின்னு சொல்றாரு ஒரு பத்திரிகையாளர். அப்போ அந்த தவறு இதுல நடக்காம பாதுகாத்திருக்காங்கல்ல. 800 கன அடி 800 டிஎம்சி தண்ணீர் திறந்ததா சொல்லப்படுது. இந்த தண்ணீர் ஓடுறது கூட கடல்ல வந்து நீர் வழித்தடங்கள்ல, கழிவுநீர் குழாய்கள்ல பாதாள சாக்கடை வந்து அடைப்பு ஏற்பட்டு போய் சேர்றதுக்கு வழி இல்லாமல் போச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி அதுக்கான பணிகள் அக்டோபர்லேயே இதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ நவம்பர் இறுதிக்குள்ள இதுக்கான வேலையெல்லாம் பரிபூர்ணமாக முடிஞ்சிடும். நம்ம வந்து வெள்ளத்தை எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை நகர மேயரும் நம்முடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் அறிக்கை தர்றாங்க. ஆனால் இதையும் மீறி எப்படி தண்ணீர் தேங்குச்சு, வாழ்விடங்கள் எப்படி தண்ணீர் புகுந்துச்சு அப்படிங்கிற கேள்வி மக்களோட கோபத்தை ஏற்படுத்தி அவங்க குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்ங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தான் தெரியும். அப்ப நீ என்ன டேஸுக்கு ஆட்சியாளர்களுக்கு வக்காலத்து வாங்க வர்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். வக்காலத்து இல்லை, இது முழுக்க முழுக்க சரியான பார்வை இல்லை அப்படிங்கிறத செய்ய வரும். சரியா? 80களில் புயல் வந்த போது நீர் வழித்தடங்கள் எவ்வளவு விஸ்தாரமாக விரிவானதாக இருந்ததோ அதே போல இந்த 2023 சரி, கடந்த 2015 சரி, அந்த வழித்தடங்கள் மிகுந்த அளவு குறுகிய அளவு அது வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு சின்னப்பணமாக கிடந்தனால தான் தண்ணி வந்து ஓடி கடல்ல கலக்க வழி இல்லாம தண்ணி தேங்கிறதுக்கு அதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அமைஞ்சது. இந்த குறையை அரசாங்கமும் அதிகாரிகளும் செய்த தவற்றை இனிமேல் செய்யாமல் நாம் செய்த இந்த புயலிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு வருங்காலங்களில் பிழைப்பிற்கு வழி இல்லாமல் நகரத்தை நோக்கி வந்த பாட்டாளி மக்களும் உழைக்கும் மக்களும் ஒரு மன அமைதியோடு நிம்மதியோடு சம்பாதித்து இந்த வாழ்வாதாரத்தை ஜீவிதம் செய்ய இந்த அரசாங்கங்கள் நல்வழி ஏற்படுத்தி தரணும். இது போன்று அடுத்த ஒரு இடர்பாடுகளிலும் இதையே பேசிக் கொண்டிருக்க கூடாது, ஒருவர் குறை கூறக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமா இருக்கு. இந்த சேனல்ல நம்ம ஒவ்வொரு பதிவையும் கண்டிப்பா கவனிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை பத்தி உங்களுக்கு வீடியோ போட இருக்கோம். ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பா அது வந்து ஒரு கமெண்ட்ஸ் தான் எங்களை வந்து தைரியப்படுத்தும். கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கண்ணாடி கார்த்திக். பாய்.